தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, யோசுவா 24ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாத காரியம் என்றால், பரிசுத்தமுள்ள கடவுள், அவர் எரிச்சல் உள்ள கடவுள், உங்கள் மீறுதல்களை, உங்கள் பாவங்களை அவர் பொறுக்க மாட்டார் என்கிறார். ஒரு எச்சரிப்பின் கட்டளையை யோசுவா தன்னுடைய மக்களாகி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எச்சரிப்பு என்பது எவராலும் விரும்பப்படுகிற ஒரு காரியம் அல்ல, வெறுக்கப்படுகிற காரியம். சாலைகளிலே சாலை விதிகளை பின்பற்றுவோம் என்ற எச்சரிப்பு, சுகாதார பணியிலே இங்கு சிறுநீர் கழிக்க வேண்டாம், உமிழ்நீர் துப்ப வேண்டாம் என்று சொல்லப்படுகிற அந்த உண்மை, இவைகள் எல்லாம் எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டாலும் அவைகள் இன்றைக்கு நிராகரிக்கப்படுகிற, வெறுக்கப்படுகிற ஒரு காரியம். அப்படி வெறுப்பதினால் உலகத்தில் சுகாதார கேடு வருகிறது, பல்வேறு விதமான விபத்துக்களை சந்திக்கிறார்கள். ஒரு சமயம் 2 நோயுற்ற மனிதர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார். ஒரே அறையில் ஒரு ஜன்னல் மாத்திரம் இருக்கிறது. நுரையீரல் வியாதியினால் சிக்கப்பட்ட மனிதர் அந்த ஜன்னல் அருகில் தன்னுடைய கட்டிலை வைத்து தன்னுடைய நுரையீரலுக்கு உமிழ்நீரை காரி உமிழ்ந்து கொள்ள முடியாத ஜன்னலை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், அருகில் படுத்திருந்த அந்த மனிதரிடத்தில் அழகான ஒரு பூங்கா இருக்கிறது. ஆகவே இந்த நுரையீரல் உமிழ்நீரை வெளியேற்ற படுக்கை அவ்வாறு அமைத்த அந்த ஜன்னல் வெளியே பார்த்தபோது நோயாளியிடம் தனக்கு அருகில் படுத்திருந்த மற்ற நோயாளியிடம் அறிவித்தார். இப்படியாவது தன்னுடைய படுக்கையை ஜன்னல் அருகே மாற்ற வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஒரு இரவு ஜன்னல் அருகே இருந்த நோயாளி இருமலிலும் மூச்சு திணறலும் அவதியுற்று உதவியற்று இறந்து போவதை மற்ற நோயாளி பார்த்தார். விரைவில் ஜன்னல் பக்கம் படுக்கை மாற்றப்பட்டார். அவர் செய்த முதல் ஒரு சுவர் மட்டுமே அந்த ஜன்னல் இருந்த நோயாளி தன்னை மகிழ்ச்சியூட்ட ஒரு கற்பனை பூங்காவை விவரித்தார். ஆனால் தானோ அவர் மீது கொண்ட பொறாமையினால் உதவி செய்யாமல் அவர் இறந்து போக விட்டார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு இப்படியாக தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய தோட்டத்தை கெடுக்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உன்னத பாட்டு 2:15 பார்க்கிறோம், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை பிடித்தவர்கள் நம்மை சுற்றி அருகில் அதிகமாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவன் இந்த இனத்தைச் சேர்ந்தவன், இவன் இப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கின்ற பொறாமை எண்ணங்கள், இவையெல்லாம் கர்த்தருடைய தோட்டத்தை பூவும் பிஞ்சுமாக வளருகின்ற கடவுளுடைய ராஜ்யத்தை கெடுக்கின்ற குழி நரிகளும் சிறு நரிகளும். இன்றைக்கு வதந்திகளை பரப்பி விடுகிற குழி நரிகள், சிறு நரிகள், உன்னத பாட்டு 2:15 அவைகளை எல்லாம் பிடியுங்கள். நம்முடைய தோட்டம் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் கர்த்தரை ஏற்றுக்கொள்வது நீங்கள் ஆகாது என்று கண்டால் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிக்கவே மாட்டார், அவர் பொறுக்கவே மாட்டார் என்று யோசுவா இஸ்ரவேல் மக்களிடத்தில் கூறுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், ரோமர் 12:2 பார்க்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று அழைக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து யோசுவா மூலமாக கொடுத்த எச்சரிப்பு, கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் கடவுள் உங்களை மன்னிக்கிறவர், உங்கள் பாவங்களை பொறுக்க மாட்டார், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் அக்கினி உள்ள தேவன். இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத காரியங்கள், திருச்சபையை கெடுக்கின்ற காரியங்கள், கடவுளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழுகிறவர்களை பொறாமைப்பட்டு அவர்களுக்கு விரோதமாக புறங்குறுகிற அந்த சிறுநறி குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால்
இன்றைக்கு அகற்றி போடுவோம். கர்த்தரிடத்தில் அந்த சிந்தையோடு இந்த நாளை நற்குலை தருகிற திராட்சை கனிகளை கொடுக்கிற மக்களாக வாழ ஆண்டவர் இன்றை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, கடவுளை சேவிப்பது ஆகாதது என்று கண்ட வேறு யாரை சேவிப்பீர்கள்? எங்கள் தேவன் உங்கள் பாவங்களை பொறுக்க மாட்டார். நாங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, விரோதமான காரியங்கள், விக்கிரமான காரியங்கள், விகாரமான காரியங்கள், விசாரணைக்குரிய காரியங்கள், எத்தனை தவறுகள். இவற்றிலிருந்து எங்களை இந்த நாளிலே மன்னித்து உம்முடைய நேசமுள்ள அன்பின் பிள்ளைகளாக மாற்றும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.